இயக்குனர் வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் வெளியாகவிருந்த ஜனநாயகன் திரைப்படம் ஒத்திவைக்கப்படுவதா தயாரிப்பு நிறுவனத்துடைய சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. ஜனவரி 9ஆம் தேதி திரைப்படம் வெளியாகும்னு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன் இது குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதுல கனத்த இதயத்தோட இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்றோம். ஜனவரி 9ஆம் தேதி நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் திரைப்பட வெளியீடு நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி தவிர்க்க முடியாத காரணங்களால ஒத்திவைக்கப்படுது. இந்த திரைப்படத்தை சுற்றிய எதிர்பார்ப்பும் ஆர்வம் மற்றும் உணர்வுகளை நாங்க ஆழமா புரிந்து கொள்றோம். இந்த முடிவு யாருக்குமே எளிதான ஒன்றல்ல. புதிய வெளியீட்டு தேதி விரைவில் அறிவிக்கப்படும். அது வரைக்கும் உங்களுடைய பொறுமையும் நீடித்த அன்பையும் எங்களுக்கு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கும் ஒட்டுமொத்த படக்குழுக்கும் மிகப்பெரிய பலம்னு தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. வாரியம் தெரிவித்த அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றி யாரோ ஒருவர் புகார் அளித்துள்ளதாக கூறி தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் இருப்பதாகவும் வழக்கறிஞர் கூறியிருக்கிறாங்க. CBFC சார்பில் ஆஜரான மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறதுனால படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவது அப்படின்ற மாதிரி முடிவு செய்யப்பட்டதா கூறியிருக்கிறாங்க. இந்த படத்தை 500 கோடி ரூபாய் செலவுல எடுக்கப்பட்டிருப்பதாகவும் படத்தின் தயாரிப்பு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனை குறிப்பிட்டு பேசிய மத்திய அரசின் வழக்கறிஞர் 1 கோடி ரூபாயில் படம் எடுத்தாலும் 500 கோடி ரூபாயில படம் எடுத்தாலும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சான்றிதழ் வழங்குமாறு நிர்பந்திக்க முடியாதுன்னு வாதாடி இருக்கிறாங்க. இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில வழக்கினுடைய தீர்ப்பை தள்ளி வைப்பதா நீதிபதி தெரிவிச்சிருந்தாங்க. ஜனவரி 9ஆம் தேதி அன்று வழக்குல தீர்ப்பளிக்க வாய்ப்புள்ளதா நீதிபதி தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல தான் திரைப்பட வெளியீட்டை தள்ளி வைப்பதா படக்குழு அறிவிச்சிருக்கிறாங்க.